ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கம் இன் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் RRR. என்ன சார், என்ன மாதிரி மேட்ச் சார், சும்மா அதிருத. ஃபர்ஸ்ட் LSG ஆக்சுவலா LKGயோட அண்ணா மாதிரி இருந்தது. ஏன்னா MIயோடைய பேட்டிங் அப்படிதான் இருந்தது. LKG மாதிரி முதல்ல 28 for 4 இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன LAG மேட்ச்லயே ஒரு லேக் ஆகி மெதுவா போயிருந்தது. திடீர்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் LSGக்கு ECG செக் பண்ற மாதிரியே போச்சு. ஆனா மும்பை ஸ்லோவா கிளைம்பிங் ஆன் டாப். கடைசியில LEG லாஸ்ட் லெக்ல மேட்ச் முடிஞ்சு வித் 4 balls to spare துண்டா வாங்கணும் துணையை வாங்கணும் முடிச்சாங்க. ஒரு தத்தியான லோ ஸ்கோரிங் மேட்ச் கடைசியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்ப அது அப்படியே மாறுது. இந்த ஓவரா 6 வருதுன்னு திகட்டுதுன்னு பேசியிருந்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப போலிங் டாமினேஷன் ஆகி இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு மேட்ச். ஒரு டைம்ல LPG கேஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்கள நீங்க தான் தேவையில்லாம என்ன பாலா ஒரே இந்த ஹை ஸ்கோரிங் மேட்சா திகட்டுது பாலா. நீங்க என்ன சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க சொன்னதான் சார் எல்லாத்துக்கும் காரணம். திகட்டுதுன்னு சொல்லி இப்ப கசக்குது சார். ஆக்சுவலா பாலா கடைசியில ஹர்திக் பாண்டியா பேசுறத பார்த்தேன். நோ இட்ஸ் ஜஸ்ட் தட் வி டிட்ன்ட் ப்ளே आवर ஸ்ட்ரோக்ஸ் வெல் ன்னு சொன்னாரு. சத்தியமா அது கிடையாது. இந்த பிட்ச் நாட் கண்டியூசிவ் ஃபார் பேட்டிங். ஏன் சொல்றேன், இப்ப மும்பை மாதிரி 6 சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டீம் முதல்ல ஆடி ஓரளவுக்கு நல்லா போடுறாங்க. போலிங் பயங்கரமா எல்லாம் போடல. அதுக்கு இவங்க 145 ஆல் அவுட். ஓகே, அது என்ன காரணம்? சரி, 145 ஆல் அவுட் அது நல்ல போலிங் சொல்லுங்க, ரைட். இஷான் கிஷன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் 14வது ஓவர் அவுட் ஆறாரு. எத்தனை ஸ்கோருக்கு? 31க்கு ஆஃப் 36 balls ஆர் 36 for 31 சம்திங் லைக் தட். ஆனா ஏன் ஒரு 6 அடிக்கிற ஒரு பிளேயருக்கு 14th ஓவர் அவுட் ஆகும்போது ஸ்கோர் ஏன் 36 தான் இருக்கு? அப்போ there is some problem in the pitch. ரிட்டார்ட் ஆகுது ஸ்பீடு, கிரிப் ஆகுது பால். ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் CSK vs SRH எப்படி இருந்ததோ பிட்ச் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால ஒன்னும் சான்சஸ் எடுக்க முடியல. திருப்பி பாருங்க, மறுபடியும் அவங்க டிஃபெண்டிங் தட் லோ ஸ்கோரை கடைசி 4 balls to spare வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காங்க. ரொம்ப சுமாரா போலிங் போட்டு. ஆனா 17th ஓவர் பும்ரா ஒரு ரன் கொடுக்குறாரு. என்னதான் போட்டாலும் அவ்வளவு ஈஸியா வச்சுக்கலாமே. 10 overs to spare 146 for 2 அடிச்சுட்டு போயிருக்கலாமே. முடியலையே. கடைசி வரைக்கும் தண்ணி குடிக்க வச்சுட்டாங்கல்ல. அதனாலதான் சொன்னேன், பிட்ச் பயங்கரமா காமெடி பண்ணிச்சு. இன்னைக்கு பிட்சில் ஸ்ட்ரோக் பிளே வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஹார்திக் பாண்டியா ஏதோ மூடி மறைக்கிறாரு, அப்படி கிடையவே கிடையாது. ஆல் த ஸ்ட்ரோக் மேக்கர்ஸுக்கு இது ஒரு மெனஸ் ஆகுது சார். மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் தடுமாறலாம். பட் ஆனா வந்து அவங்க கிட்ட இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ பேட்லாம் இல்லப்பா அவங்க அப்படின்னு நினைச்ச ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் திடீர்னு அதிகமாகவே ஆயிருக்குது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்டிங்ல வந்து இந்த கேப்டன்சி ஸ்பிளிட் அந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு போச்சு. அப்புறம் அது ஓரளவு கொஞ்சம் நல்லா செட் ஆச்சு, ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லாம இருந்துச்சு. பட் வாட் டு யூ ஃபீல் இஸ் த ப்ராப்ளம் வித் மும்பை இந்தியன்ஸ்? ஏதாவது ஒரு சின்ன ஸ்பிரிட் அவங்க டீம்ல குறையுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க முன்னாடி இருக்கிறது? இல்ல அப்படி இல்ல, நான் அப்படி சொல்ல. நான் ஸ்பிரிட் குறையணும்னு சொல்லவே இல்லை. 145 டிஃபெண்டிங் சேசிங் பண்ற டீம் நீங்க 4 balls to spare கொண்டீங்கன்னா நீங்க சத்தியமா ஸ்பிரிட் லேக்கிங்ல கிடையாது. அதெல்லாம் பக்காவா இருக்கு. RCB மும்பை 2 பேருமே மேனேஜ்மெண்ட்லயே பண்ண மிஸ்டேக் என்ன, போலிங் குவாலிட்டி ரொம்ப சுமாரா இருக்கு. என்ன ஒரே ஒரு குருணால் பாண்டியா இருந்தாலும் டேஞ்சர். குருணால் பாண்டியா மும்பைல இருந்தாலும் ஒரு மோஹித் சர்மா, நல்லா போடுற மோஹித் சர்மாவோ இல்ல புவனேஸ்வர் குமார், இப்ப போடுற புவனேஸ்வர் குமார், அந்த மாதிரி வந்து ரிஸ்ட் யூஸ் பண்ணி, ரிஸ்ட் பொசிஷனை யூஸ் பண்ணி, நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ல குட் லைன்ல போடவே கூடாதுன்னு இல்லை. இந்த பிட்ச்ல குட் லைன்ல மட்டும்தான் போடணும். ஏன்னா இது ஹெல்ப் பண்ணுது. ஓடி வந்து நீங்க சீம்ல டிராப் பண்ணீங்கன்னா குட் லைன்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நவீன் உல்லக் வந்து க்ரோப் பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் பால் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆன பால் மாதிரி. அதனால ஜஸ்ட் லெங்க்த்ல சீம்ல டிராப் பண்ணீங்கன்னா போறோம், பொட்டுன்னு போய் அடிக்கும். நீங்க அடிக்க போனீங்கன்னா மிஸ்டேக் மை லோக்கல். அப்படிதான் இருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் யார் கல்பிரிட்னா, இந்த மேட்ச் மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. இந்த கோச் சீன் ஒருத்தர் போடுறாரு பாத்தீங்களா, இந்த பல்பத்தை பிடிங்கின குழந்தை இல்ல திருவிழால தனியா தொலைஞ்சு போன பாப்பா எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு. அவர் வந்து தேங்காய் வச்சுனே இருக்காரு. எந்த பாலை போட விடாதோ அந்த பாலை போட்டுனே இருக்காரு.
முதல் 2 ஓவர்ல 24 திருப்பி ஒரு 12 ரன் அடுத்த 3வது ஓவர். அவர் தான் கடைசி ஸ்டேஜ்ல பும்ரா ஒரு ரன் கொடுக்குறாரு. அடுத்த ஓவர் தேங்காய் வச்சு 4-4 கொடுத்து மேட்சை கம்ப்ளீட்டா கையில இருந்து விட்டாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட். கோட்சி தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட். ஏன்னா அந்த மேட்ச் மும்பை ஜெயிச்சிருவாங்க. சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டுவர்ட்ஸ் த எண்ட்ல டிம் டேவிட் ஒரு பிளேசிங்கான அடியை போட்டு டிம்னு ஒரு 18 பால் 35 அடிச்சு விட்டாரு. அவர் அடிக்கும் போது கொஞ்சம் அந்த டைம்ல என்ன பால்ஸ் வந்து அவங்க டப்பாவா போட்டாங்க அப்படின்றீங்களா, இல்ல அவர் அடிச்ச அந்த 6 அண்ட் 4s எல்லாம் எப்படி வச்சு? பிகாஸ் மத்தவங்க எல்லாம் இவ்வளோ ரன் பால்னு வந்து கஷ்டப்பட்டுங்கிற நேரத்துல இவர் ஒருத்தர் மட்டும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம வந்து இப்படி அடிச்சாரு, அது எப்படி? தட் ஷியர் எக்ஸ்ட்ரா பவர். அதாவது கம்ப்ளீட்லி கோயிங் அண்டர் த பால், மசில் பவர்ல அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே. வெறும் டைமிங்ல இப்படி தட்டினாலும் போவே இல்லை பால். அதெல்லாம் லோக்கல் தான். பியூர் நான் உங்களுக்கு சொல்றேன், டிப்பிங் ஃபுல் டாஸ் யார்கர் லெவல்ல போகக்கூடிய பால கூட 6 அடிக்கிற கெப்பாசிட்டினா டிம் டேவிட். நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவேன் அவர் மட்டும். அவரோட பியூர் ரா பவர்ல அடிச்சாரு. இவ்வளவு ரன்லாம் வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது. மீதி பேர்லாம் அடிக்கிறாங்க, முக்கிய அடிக்கிறாங்க, போவே இல்லையா. இவ்வளவு பிரமாதமான ஸ்டாயின்ஸே கட்சியில அடிச்சு மிஸ் டைம்ல அவுட். அதான் சொல்றேன், பிச் இஸ் டூயிங் வண்டர்ஸ்ன்றேன் போலர்ஸுக்கு. சார் இந்த பிச்சை வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா வந்துட்டு இப்போ எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ அப்படின்னாலே வந்து அதுவும் வந்து நடக்க போற கிரவுண்டு வேற, இக்கானா கிரவுண்டு. இது வந்து ஒரு ஸ்லோ பிச்சுக்குன்னு பிறந்த கிரவுண்டு. மும்பை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம் இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் இந்த விக்கெட்ஸ் சரி ஓகே இது எப்படி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம மானத்தை காப்பாத்துற மாதிரி பொறுமையா தட்டி ஆடிடுவோம்னு நினைச்சு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் ஆன திலக் வருமா ஆப்வியஸா ஒரு ரன் அவுட்ல போய் மாட்டிக்கிட்டாரு அவரு. ஹார்திக் பாண்டியா வந்த உடனே. ஸோ இதுல சில விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அன்லக்கி பாவனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி, சில விக்கெட்ஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அவசரப்படாம த்ரோ பண்ணாம ஆடி இருந்திருக்கலாம் தோணுது. அதுல ஹூஸ் குட் ஹவ் பிளேட் a responsible innings இந்த மாதிரி விக்கெட்டை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மும்பைல? இப்போ நீங்க சொல்ற அந்த கேட்டகரியில இஷான் கிருஷ்ணன் ஆண்டார், சம்மந்தமே இல்லாத கேம் தான் ஆண்டு. தள்ளி 14வது ஓவர் தான் அவுட் ஆனாரு. பட் இவர் போய் புஷ் பண்ணாரு, பால போக் பண்ணாரு, அந்த பால கிளைம்பிங் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் தானே, அந்த ஸ்ட்ரோக்கு கான்பிடென்டா ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் இந்த பிச்சில் அது முடியாதுன்ற. இந்த பிச்சில் ரோஹித் சர்மாவே முதல்ல டெஸ்பரேட்டா இப்படி ஆடி ஒரு டிரைவ் கார்டு போய் அது ஸ்லைஸ் பண்ற மாதிரி போய் கேட்ச்ல அவுட். அவர் இன்டென்ட் பண்ண இடத்துல பால் போவே இல்லை. அதனால பிச்சில் கொஞ்சம் ஏதோ மேஜிக் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 ஓவர் பவர் பிளேல நமக்கு டிசைர்ட் ரன் ரேட் வரலனாலும் பரவாயில்ல, விக்கெட் லூஸ் பண்ணாம எடுத்துன்னு போயிடலாம் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே செகண்ட் ஹாஃப் கரெக்டா ஆடினாங்க, ரொம்ப விக்கெட் லூஸ் பண்ணாட்ட கூட செகண்ட் ஹாஃப் காம்பன்சேட் பண்ணாங்க, அதுக்கு சொல்றேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த விக்கெட் விழுந்த டெலிவரிஸ்ல நல்ல டெலிவரியா வந்துதான் அது சொல்லணும். ஆக்சுவலா ஃப்ரம் போலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா நல்ல டெலிவரி ஹார்திக் பாண்டியா எடுத்த பால். எஸ், எனக்கு வந்துட்டு ரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் அடிக்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த கம்மி ரன்ஸை வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக அப்படியெல்லாம் அடிக்க போகிறது கிடையாது, அதையும் நான் விறுவிறுப்பாக்குவேன்னு சொல்லி கேஎல் ராகுல் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி அர்ஷின் குல்கர்னி அப்படின்னு ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து மேட்ச் ஆரம்பிச்ச உடனே முதல் ஓவர்லயே ஒரு விக்கெட்டை கொடுத்து இந்த சேஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகினேன் எப்படி அண்ணே அப்படின்றாரு. அந்த மூவ் என்னது, எதுக்கு அந்த அர்ஷின் குல்கர்னி ஓப்பனிங் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எது? அதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குன்னு தெரியல. அவர் இந்த துஷாரா வந்து அந்த ஒரு பால் ஃபர்ஸ்ட் பால் ராகுல கொஞ்சம் பயமுறுத்தாரு. ராகுல் அவர் செகண்ட் ஸ்விங்கே வந்து ஃபுல் டாஸ். அதுக்கப்புறம் அவர் வந்து சான்சஸ் எடுக்க முடியல. கேஎல் ராகுல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஆடிட்டாரு. இவர் பாவம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கரெக்டா மாட்டினார் ஃபர்ஸ்ட் பால். அந்த பால் வந்து ஸ்விங் ஆகி இவர் 2 ஸ்டெப் முன்னாடி வந்தார். அதுல ஸ்விங் ஆகி லெக் ஸ்டம்ப்ல பட்டு மிடில். இந்த எல்பிடபிள்யூ கேட்கவானான்னு பண்ணாங்க பாருங்க, மேதாவி. அவங்க இங்க நார்மல் ஸ்பீட்ல பார்க்கும்போது தெரியுது அவுட்டுன்னு, பார்த்தா பிளம் அவுட். எஸ் சார், நிக்கலஸ் பூரான், தீபக் ஹூடா இந்த மாதிரி ஒருத்தங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு அவங்கலாம் கடை கொஞ்சம் அப்படி ஆடும்போது இந்த சைடு ஒருத்தர் நின்று ஆடினாரு. அங்க டிம் டேவிட் அடிச்ச அடிய டபுளா இங்க ஒருத்தர் நல்லா வச்சு அடிச்சாரு, மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ். சேஸ் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தடுமாறுதுன்னு தெரிஞ்ச உடனே கால்குலேட்டிவா எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறாரு, எங்க ரொட்டேட் பண்ணணுமோ ரொட்டேட் பண்ணாரு ஸ்ட்ரைக்கை. He was playing a very superb innings today. மார்க்கஸ் ஸ்டாயின்ஸ் வந்து அன்னைக்கு அடிச்ச அந்த சிஎஸ்கே அகைன்ஸ்டான செஞ்சுரியும் சரி இதுவும் சரி, அவருடைய ப்ரீவியஸ் பேட்டிங் எல்லா பாலையும் நான் சுத்துறேங்கிறத தாண்டி இந்த சீசன் ஐபிஎல் அவர் ஆடக்கூடிய சில இன்னிங்ஸ்லாம் ரொம்ப மெச்சூர்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஸ்டாயினிஸ் மாதிரி தெரியுது இல்லையா? ஸ்டாயினிஸ் நம்மளுடைய வீடியோஸ்லயே சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரணும் ஸ்டாயினிஸ். அடுத்தடுத்து அவங்க 2 பேர் நிக்கலஸ் பூரான் அண்ட் ஸ்டாயினிஸ் கடைசி 5 ஓவர்ல அமைச்சிருந்தாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்லிடணும். ஸ்டாயினிஸ் அண்டர் த பால் போய் பிக்கால் ஆடுவார். பட் ஸ்டாயினிஸ் ட்ரபிள் பண்றதுக்கு காம்பிடன்ட் ஸ்பின்னர் இந்த டீம்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை.
நான் சொல்றேன், குட்லேண்ட்ல ஜஸ்ட் டிராப் பண்ணாலே போறோம் பால் இருந்துச்சு. நமக்கு இப்ப நல்ல பிரமாதமா டேர்ன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும் ஸ்பின்னருக்கு. பிட்ச் பயங்கரமா டேர்னுக்கு ஹெல்ப் பண்றது இருந்துச்சு. அந்த டேர்னிங் விக்கெட்ல நேர போடுறவன் தான் கில்லாடி. அங்க பயங்கரமா டேர்ன் பண்ணிட்டு ஊ அப்படின்னு கராத்தே மாதிரி சவுண்ட் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா பால வாட்ச் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட் விக்கெட்ல எந்த பால் ஈஸி ஆடுறதோ அந்த 2 பால் போட்டு 2 4 கொடுத்தாரு கோச் வந்த உடனே. அதுல ஒரு புல் 2 விட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். வித் மினிமம் பேக் லிஃப்ட் புல் அடிக்கிறதுல ஸ்டாயின்ஸ் பயங்கர ஸ்ட்ராங். ஸோ இந்த டிஃபிகல்ட் விக்கெட்லயே அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தா நீ ஸ்டே பண்ண முடியும். அவரும் டெஸ்பரேட்டா அவுட் ஆயிட்டு போறவர் தான். நல்ல ஸ்பின் போட்டா, டைட்டான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எல்லாம் போட்டா. பட் அதுக்கு இங்க ஸ்கோப்பே இல்லை. அதான் சொன்னேன். பட் கடைசியிலையும் அவர் வந்து மிட் விக்கெட்ல ஒரு ஃபெயிண்டா ஒரு வீக்கா ஒரு ஷாட் அடிச்சுதான் அவுட். கடைசியில கோட்ஸி தான் வில்லன், வேற எதுவுமே கிடையாது. சார் ஹார்திக் பாண்டியா நீங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டராக இந்தியன் T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண ஒரு வேகமா தெரியல எனக்கு. அப்படி இருக்கணும்னா நீங்க உங்களோட பவுலிங்கை போடணும் ஹார்திக். நீங்க வெறும் பேட்டிங் வச்சுலாம் எங்களால உங்களோட டீம்ல வைக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா நீங்க பவுலிங் போட்டாரு, 4 ஓவர் போட்டு 26 ரன்னுக்கு 2 விக்கெட் வரை எடுத்தாரு. இன்னைக்கு அவருடைய பவுலிங் இந்த பிச்சுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த பிச்சுக்கு அவர் கரெக்டா போட்டாரு. வழக்கமா அவர் தேங்காய் உடைப்பாரு. அதான் நான் சொன்னேன், தேங்க் காட் அவர் அதை பண்ணல. அவர் வந்து பால சீம்ல டிராப் பண்ணி ஸ்கிட்டாக விட்டாரு. அததான் ராங்கா ஸ்ட்ரோக். 2 பேர் ஷார்ட் பால் நினைச்சு ஆட போய் கிட்ட மூக்கு மேல நின்று பால். KL ராகுல் லவ்லி கேட்ச், பியூட்டிஃபுல் அட் த ஃபென்ஸ், பியூட்டிஃபுல் கேட்ச். நபி பிடிச்சது. நபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுக்கலாம். நபி வந்து பிரெயினியா வேர்ல்ட் கப்ல இங்க செப்பாக்ல 4 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆப்கானிஸ்தான் ஆடினாங்கல்ல. நபி வந்து பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார், டைட்டா போட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிச் கண்டிஷன் இங்க கிடைச்சது அவரு. அவர் இன்னும் பெட்டரா போட்டுக்கணும். அவர் பெட்டரா போட்டுதான் நல்லா இருக்கும். சார் LSG வந்து இன்னைக்கு மும்பையை இவ்வளோ சின்ன ஸ்கோருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது அவங்களுடைய 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஒன்னு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அவருடைய ஒரு இன்வேரியபிள் ஸ்பீடு. நீ ஃபாஸ்ட் போலரா மீடியம் ஃபாஸ்ட் போலரா அதை முதல்ல தெளிவா சொல்லு எனக்கு அப்படின்ற மாதிரி அடிக்கடி வந்து இந்த இவங்களை குழப்பி விட்டுருவாரு. அவரோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நவீன் உல்லாக் ஆஃப்டர் லாங் டைம் அவருக்கு வந்து இன்னைக்கு இந்த பிச்சு என்ன பிடிச்சி போச்சுன்னு நமக்கு தெரியல. ரொம்ப நாளா வந்து ஆக்சுவலா அவருடைய அந்த பவுலிங் ஆக்ஷனை பார்க்கும்போது என்னப்பா பும்ராவை காப்பி அடிக்கிறாரு, சூப்பரா போடுறாரு அப்படின்னா நம்ம பேசும்போது பிகாஸ் ஒரு மலிங்காவோட பவுலிங் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி பல பேர் ஸ்ரீலங்கா கலந்து வரும்போது பும்ரா பவுலிங் ஆக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒருத்தர் போடுறாருங்கும் போது நமக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா he didn't show any consistency. இன்னைக்கு மேட்ச் இந்த பிட்ச்ல அவர் நல்லா போட்டாரு இன்னைக்கு. ஆமா, நவீன் உல்லக் வந்து ஒரு ரிஸ்கான ஒரு ஆக்ஷன் பாஸ். இந்த கை தான் லீட் ஆம்னுவாங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போச்சு. இந்த லெஃப்ட் ஆர்ம் லீட் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு ஆர்ச்சரியில வந்து எய்முக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இப்படி டைட்டா போவா பிடிக்கிற மாதிரி. ஓகே, அது வந்து லெஃப்ட் ஆர்ம் தான் லீட் ஆம். இந்த நவீன் நீங்க பும்ரா ஆகும்போது பும்ரா இப்படி ஒரு எல்லாரும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரைட் ஷோல்டர்ல இருந்து கை கீழே இடுப்புல லெஃப்ட் சைட்ல முடியும் ஆக்ஷன். பும்ரா ஒருத்தர் தான் பால மறைச்சினே வருவார். பால் எப்படி பிடிச்சிட்டு இருக்காருன்னே தெரியாது. அதனால ஸ்லோர் புரியாது அந்த ஸ்பீட்ல வரும்போது வந்துட்டு லெஃப்ட் ஷோல்டர் கிட்ட கை போயிட்டு ரைட் ஷோல்டர் கிட்ட முடியும் ஆக்ஷன். இது பும்ராவுடைய ஆக்ஷன். நவீன் உல்லக்ல என்ன டேஞ்சர்னா கிட்டத்தட்ட பும்ரா இமிடேட் பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, இது ரொம்ப மேல போக மாட்டேங்குது. நீங்க பின்னால பாத்தீங்கன்னா கை எப்படியே வச்சுன்னா போடுற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணா போடுற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆக்ஷன்ல ஒரு கொஞ்சம் டூபியஸா இருக்கும் அந்த ஆக்ஷன். அதனால ஏமாண்டார் ஹார்திக் பாண்டியா. நீ ஏமாந்து அந்த மாதிரிதான். இந்த பால் எப்படி வருதுன்னே புரியல. அதனால எஸ் சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த IPL விளையாடுற ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஜேசர், எரேசர் என்னும் ரப்பர் அவர் ஒருத்தர், அப்புறம் வந்து இந்த ஃப்ரேசர் அவரு, அப்புறம் இந்த பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், இவங்கெல்லாம் IPL என்ன வேணா அடிக்கிட்டு சார். இவங்கெல்லாம் நான் ஏற்கனவே கூகுள் பண்ணி பார்த்துட்டேன். பட் உங்கள்கிட்ட கேட்கறேன், இவங்கெல்லாம் அமெரிக்கால வந்து அடிக்கக்கூடாது, வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அடிக்கக்கூடாது, T20 வேர்ல்டு கப்ல இவங்கெல்லாம் அமைதியா இருக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரதா இருக்கா? மருந்து மாத்திரை எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்ஸ் இப்ப இன்னி மாதிரி தான் இருக்கும். இப்ப நீ பாத்தீங்களா இந்த மேட்ச் ஆர் த செகண்ட் பார்ட் ஆஃப் CSK SRH அப்படிதான் இருக்கும்னு தோணுது இந்த மேட்சஸ். ஸோ ஓடி புவனேஸ்வர் குமார் மாதிரி போல பிஸ்தாவர் பாருங்க, அவர் அடிக்கிறது கஷ்டம். ஸோ அங்கேயும் அதே தான், வேகமா ஓடுறது மெதுவா போடுறது, அது ஹெல்ப் ஆகும் டெஃபினட்டா. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அங்க ஓடி வந்து பேங்க் பண்ணீங்கன்னா வேஸ்ட், அதுல விக்கெட் விடாது. இந்த மாதிரி இன்டெலிஜென்டா சீம்ல வந்து மைல்டா கரெக்டா போட்டீங்கன்னா, அக்யூரேட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டீங்கன்னா விட்டுரும். இந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் அவ்வளோலாம் அடிக்க மாட்டாங்களா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம்? அவங்க அங்க அந்த இடத்துல அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காவே பவுன்சி குவிக்கா வருது, ஆடி ஆடி பழகிதான் இந்தியன் விக்கெட்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஸ்பின்ன. அதே கஷ்டம் அங்கேயும் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. டெஃபினட்டா இந்தியாவுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்டென்ட் என்னங்கிறது ரொம்ப கம்மி. நமக்கு தான் ரொம்ப குவிக், கிட்டத்தட்ட நம்மளது மாதிரி இருக்கும்.
அதனால மீதி பேருக்கும் ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. எஸ். ஸோ மெனி பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு ஹியர். நிறைய பேர் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் 2024 பத்தி மிஸ்டர் வாஸ்கி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு கூடிய விரைவில் அந்த வீடியோவோட நான் வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயம் நம்ம ஹர்ஷித் ராணா இப்படின்னு வெளியில காமிச்சாரு, வெளில போன்ட்டு அவருக்கு வந்து 1 மேட்ச் பேனு அண்ட் ஏதோ 100% ஆஃப் ஹிஸ் ஃபீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க அவருக்கு. அது வந்து நல்ல லெசன். அது அப்படி பண்ணதான் கொஞ்சம் கல்ச்சர்டா பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாருமே. எந்த பேட்ஸ்மேனுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பாத்திருக்கீங்களா? ரொம்ப ரேர், அபூர்வம். எந்த பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பேடா பிஹேவ் பண்ணி போலரை பார்த்து திட்டிக்கிட்டுலாம் பண்ண போறது இல்லை. ஏன்னா வேற போலிங் போடுறது, விக்கெட் எடுத்து ரிஜாய்ஸ் பண்ணிக்கும். எது நம்ம கேவலப்படுத்தணும்? ஒரு சக பிளேயர் எது கேவலப்படுத்தணும்? பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பவுலராக இருந்து வந்த மிஸ்டர் பாஸ்கி அவர்களே இன்னொரு பவுலர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குறையை சுற்றி காட்டுறத நான் மிகவும் பாராட்டுறேன் சார். ஏன்னா ஜென்ரலா என்னதான் கமெண்டேட்டரே ஆயிட்டாலும் ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாலும் பவுலரா இருந்து வந்தவங்க அந்த பவுலர்ஸ் தான் பேக் பண்ணுவாங்க, பேட்ஸ்மேனா இருக்கிறவங்க இந்த பேட்ஸ்மேனா பேசுவாங்க. பட் நீங்க வந்துட்டு எப்பவுமே இந்த பவுலர்ஸ் இந்த விஷயத்துல குறை சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நியாயமான விஷயத்த சொல்றீங்க. இவ்வளவு ஃபார்மேட்ஸ்ல ஆடுற ஒரு வேர்ல்ட் சாம்பியன் தோனி எங்கேயாவது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பாத்திருக்கீங்களா? யாரையா பவுலர் திட்டி பாத்திருக்கீங்களா? டெண்டுல்கர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், 100 செஞ்சுரி, என்ன ஸ்லெட்ஜிங் பண்ணாலும் எனக்கு கேம், மை பேட் வில் டு தி டாக்கிங். அந்த லெவல் இல்லாட்டா கூட ரிஜாய்ஸ் பண்றதுல தப்பே கிடையாது. விக்கெட் எடுத்ததுலயும் குதிக்கலாம். ஏன் ஆப்கான்ஸ் எல்லாம் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸா? நபியோ, நவீன் உல்லக்கோ, ரஷீத் கானோ இல்ல நூரோ இப்படியா பிஹேவ் பண்றாங்க? கிரிக்கெட் ஜென்டில்மேன்ஸ் கேம்ன்றத அவங்க காப்பாத்தலையா? எந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க எவ்வளவு லெவலையா வந்துக்கிறாங்க. 100 எங்கேயா வாங்க பேடா பிஹேவ் பண்ணி பாத்தீங்களா? இல்லவே இல்லை. ஏன் இவங்க மட்டும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? அவங்க பண்ணாத அப்செட்டா கிரிக்கெட்ல டாப் டீம்ஸே டம்பிள் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. அப்படி கூட அவங்களே வந்து அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் பண்ணல. யூ ஆர் ரைட் சார். கரெக்ட். ஜூபிலேஷன் இருக்கலாம், அத அந்த கிரிமேஸ் பண்ணாரு. இன்னொருத்தர் பார்த்து அசிங்கப்படுத்த கூடாதுன்ற. ஓகே சார், நாளைக்கு வந்து பார்ப்போம். அடுத்த மேட்சுக்கு முன்னாடி நடுவுல முதல்ல T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் எனக்கு ஆர்வமா இருக்குது. சூப்பரா இருக்குது பாலா, ஸ்குவாட் செம்மையா இருக்குதுன்னு சொல்ல போறீங்களா இல்ல வந்து இது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல சொல்ல போறீங்களா? நான் யோசிச்சுட்டே போய் தூங்குறேன். நாளைக்கு காலையில அந்த வீடியோ வந்து பார்ப்போம். எஸ் சார், நாளைக்கு சென்னைக்கு வேற பஞ்சாப் மேட்ச் இருக்கு போல இருக்கு. அதனால சென்னைக்கு பஞ்சாப் மேட்ச் இருக்கு. அண்ட் இங்க ஸ்லோ விக்கெட் லாஸ்ட் டைம் ஐ திங்க் லாஸ்ட் ஓவர் 10 ஓவர்ல மேட்ச் போச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் இந்த என்கவுண்டர்ல இங்க. பட் லெட்ஸ் ஹோப் தட் CSK doesn't allow something like that to happen. அண்ட் நம்மளுடைய ஸ்பின்னர் ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின்னரை, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அண்ட் வெரி அக்யூரேட் நாகிங் ஸ்பின்னரை அவங்க இட்டாஸால அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாதுன்றது என்னுடைய எண்ணம். பிளஸ் அப்கோர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே வந்து வின் பண்ணி கொடுப்பாருன்றது நான் பேசுற அளவுக்கு இப்ப மாறி இருக்கு கிரிக்கெட். இதுல இருந்தே நீங்க லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க. பட் என்ன வேணா ஆகும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஒரே ஒரு क्वेश्चन, மோயின் அலி நம்ம கிட்ட இப்ப ஆஃப் ஸ்பின்ல ஒருத்தர் தான் இருக்காரு. இப்ப மஹேஷ் தீக்ஷனா இவங்க பிளேயிங் 11ல காம்பினேஷன் சான்சஸ்க்காக எடுக்கலன்னு வெச்சுப்போமே. மோயின் அலி எல்லாம் நேத்து மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச்ல CSK ஜெயிச்சப்ப பேட்டிங்க்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் எங்கேயோ இருக்காரு. பவுலிங் கொடுக்கவே இல்ல. அவர் கடைசி வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு கேட்ச் வேணா புச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஜாலியா சுத்தி இருந்தாரு. சோ மோயின் அலியை கொஞ்சம் பவுலிங் மேபி நம்ம ஜடேஜா கொடுக்குற 4 ஓவர்ல ஒரு 2 ஓவர் மோயின் அலி கொடுத்தோம்னா அந்த லெஃப்டிஸ்லாம் அந்த டீம்ல இருப்பாங்க பஞ்சாப்ல. மோயின் அலி கிட்ட என்ன அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பின்லன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் வெரி வெரி பிரெயின் இன் இஸ் bowling போடுறது. இங்க வெளியிலேன்னு பாக்குறது மோயின் அலி வந்து அழகா தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஆனா அவர் கரெக்டா தெரியும் எந்த இடத்துல போட்டு அடிக்கிறது கஷ்டம். கரெக்டா ஒரு 6 போகும் இல்லைன்னு சொல்ல. பட் அவருடைய லக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த லக்கு அவருக்கு இருக்கு மோயின் அலிக்கு. மோயின் அலி இஸ் வெரி பிரில்லியன்ட் bowler. சோ நீங்க சொல்ற மாதிரி பிட்ச் அசிஸ்ட் பண்ணிதுன்னா மோயின் அலி will also be a big challenge for the batters. Okay sir, நாளைக்கு பாப்போம். Thank you so much for joining. See you in the next hour. கண்டிப்பா மறுபடியும் சந்திக்கிறோம் அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட பத்தின ஒரு டாபிக்ல. Of course with cricket and fun on our favorite RRR.